நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பில் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ, எக்ஸ்டர்னல் ஆடியோ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எனி கேம் நீங்கள் விளாண்டாலும் இன்டர்னல் ஆடியோவோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஆடியோவும் சேர்த்து. ஸோ பப்ஜியில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடியோவும் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அதே மாதிரி யூடியூப்லேயே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் இருக்குது. ப்ளஸ் ப்ரீமியம் ஆப்லேயே இல்லாத நிறைய ஃபியூச்சர், அதாவது நீங்கள் இல்லாத நிறைய ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணால் இந்த ஆப் தான் வரும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6.1 இருக்குது. ஸோ இது முதற்கொறையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டட் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணதான் இதோட இன்டர்ஃபேஸ் நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான மெயில் ஐடி கேட்கும். ஸோ அதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த மெயில் ஐடியில் நீங்கள் யூடியூப் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி இதில் லாகின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் கிளப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் நவுன்னு இருக்குது. இந்த ரன் கிளப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் இருக்கீங்க, அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக நிறைய பேசணும், உங்களுக்கான தனிப்பட்ட ப்ரைவேட் ரூம்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு ப்ரைவேட் ரூமை க்ரியேட் பண்ணி அதில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரன் கிளப்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மெயின் ஃபியூச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஸ்ட்ரீம்னு இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் ஆடியோ விஷயம்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்னல் ஆடியோ எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் முதல்ல மெயின் விஷயம் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 or 11 இருக்கணும். ஸோ உங்களுக்கு 9 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சப்போர்ட் ஆகான்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் 9 இருந்தேன், அதனால தான் நான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஆப்ஷன் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் சரியாக ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இருக்கீங்கன்னா ஹெட்செட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இன்டர்னல் ஆடியோக்கு இன்டர்னல் ஆடியோ, எக்ஸ்டர்னல் ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்கேஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்செட் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். எதுக்கு சப்போர்ட் ஆகும், எது சப்போர்ட் ஆகாது, எந்த கேமுக்கெலாம் சப்போர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி, சிஓடி, கேம் சவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கேமுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம் செட்டப் போக போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் த கேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணல, பட் ஆனால் இருந்தாலும் ரெக்கமெண்டேஷனில் காமிக்குது. ஸோ இதில் வந்து மோர் கேம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேம்ஸ் இதில் இருக்கும். இல்லை நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேம்ஸ் வேணும்னா இந்த மோர்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க கேம்ஸ் எல்லாமே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் நைட்ரோ நான் இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஸ்பால்ட் நைட்ரோ செலக்ட் பண்ணோன்னா இந்த கேமோட நேம் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் உங்களுக்கு ஹாப்பி மோடில் இருக்கீங்களா, இப்போ நீங்கள் விளாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடா இல்லை வந்து ஹாப்பியா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மோடில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன சோலோ பிளேயரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பிளேயரா, இப்போ நீங்கள் பப்ஜியில் விளாட்றீங்கன்னா ஸ்குவாட் பிளேயராக இருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்குவாட் பிளேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேச போகிறீங்க, தமிழில் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூடியூபோட டைட்டில், உங்களோட வீடியோட டைட்டில் என்ன இருக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை தெரியலனா ஆட்டோ ஃபில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் வேணான்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட தம்ப்நெயில், ஓகேங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் இமேஜ் கேட்கும், இல்லைனா ரிமூவ் த இமேஜ் கேட்கும். ரிமூவ் இமேஜ்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்க இமேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது. சேஞ்ச் த இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேலரியை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. இதில் ஓகே பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கமெண்டட் வீடியோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட்னு ஆட்டோமேட்டிக்காகவே இது செலக்ட் ஆகிடும். உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடை பொறுத்து இதுவே ரெக்கமெண்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 KB தான் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் குவாலிட்டி, அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கேபிஸ் கொடுத்துருப்பாங்க, 240 kbps கொடுத்துருப்பாங்க. இதில் மினிமம் ஸ்பீட் நீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 kbps இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு 500 kbps தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணிடும். இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க,
ஸோ உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நான் 200 Mbps பிஎஸ்என்எல் பிளான் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே 1080p ரெக்கமெண்டடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 1080p செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன சேனலில் இது ரன் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரைவேட்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ ப்ரைவேட்டில் நான் இப்போ போட்டுக்கிறேன், ஏன்னா நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலை இப்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சேனலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், என்னோட கேமிங் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேனல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய செகண்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே அடுத்து வந்து ஒரே டைம்லேயே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் லைவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா விளாட்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்காகவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ட்விட்ச்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டம் ஆர்டிபிஎல், ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூஆர்எல் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த சைட் பேஜில் உங்களுக்கு ஓப்பன் ஆன பிறகு நிறைய விஷயம் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேஜுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆடியோ வந்து லைவாக உங்களுக்கு வந்து இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மியூட் பண்ணுறதுனா தாராளமாக மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வச்சு விளாட்றவர்களா இருந்தீங்கன்னா தாராளமாக ஃபேஸ் கேம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்பில் இல்லை ஒரு முக்கியமான ஃபியூச்சர். பட் ஆனால் இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கஸ்டம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அந்த இமேஜில். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட், அதாவது நீங்கள் இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் நிறைய பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்களோட பேடிஎம் நம்பர், கூகுள் பே நம்பர் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒருவேளை உங்களோட ஐடியை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நிறைய ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன்னா உங்களோட பேடிஎம் நம்பர், கூகுள் பே நம்பர் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி ஆட் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி. ஸோ அதுக்கப்புறம் ட்விட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஐடி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் லைவாக ப்ளே ஆகும்போது கீழே ஒரு ஆட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் நவுன்னு கேட்குது, நான் ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன கேம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஃபரிங் லோடிங் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காகவே நான் என்ன கேம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேனோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த கீழே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன பபுள் மாரி வந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ ஆப்பில் போய்ட்டு உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டைட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது வந்து அந்த பணம் அதாவது மானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கனால எனக்கு வந்து அது காமிக்கல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதை கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ இந்த இடத்துல ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6ன்றதுனால ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்னல் ஆடியோ இந்த மொபைலில் சப்போர்ட் ஆகாது. நான் OnePlus 7 யூஸ் பண்ணும்போது இன்டர்னல் ஆடியோ, எக்ஸ்டர்னல் ஆடியோ 2 ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மைக் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், மைக் வேணானாலும் எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேலே சின்னதாக ஒரு கார்னரில் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெளிவாக கொடுத்துருப்பேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எது இன்டர்னல் ஆடியோ, எக்ஸ்டர்னல் ஆடியோன்னு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷீல்டு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் போட போகிறீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு ப்ரைவசி தேவைப்படுது. இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும், இல்லை மெசேஜ் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரைவசியை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஷீல்டு மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் அதாவது நான் வந்து ஒரு வியூவர் உங்கள் வீடியோ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு காமிக்காது, ஒரு சின்ன பஃபரிங் லோடிங் மாதிரி ஆகிடும். அதை வந்து ஒரு சின்ன இந்த ஆப்போட லோகோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்போ இந்த ஷீல்டை வந்து அன்ஷீல்டு மாற்றுறீங்களோ அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே காமிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் அங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷனில் ஏதாவது ரீகனெக்டிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரீகனெக்ட் கொடுத்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேட். இந்த சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கூட சேட் பண்ணுறாங்கன்றதை லைவாக இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனே இங்கே காமிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டொனேஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது 10 ரூபா 20 ரூபா சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ஃபியூச்சர். இந்த ஆப் இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்பில் கூட இருக்காது. இந்த ஆப்பில் அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஓவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரீமிங் வந்து க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவரும். பை கைஸ், ப்ளீஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.